ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, ஆறாவது தலைப்பு, உள்குருவுக்கும் வெளித்தொடர்பு. தொடர்ச்சி. எதற்கு சொன்னேன் என்றால், குரு வாய் வார்த்தை சொல்ல வேண்டுமென்று இல்லாவிட்டாலும் அநேகமாக இப்படிப்பட்டவருக்கு கூட சிஷ்யரிடம் மந்திரோபதேசம் என்ற ஒன்றினால்தான் ஒரு ஜீவ சம்பந்தம் உண்டாகிறது. இந்த மந்திரோபதேசத்தை தான் வார்த்தை, திருவார்த்தை என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு வார்த்தை என்றும் பாடல்களில் வரும். அதாவது வேறே வார்த்தைகள் எதுவும் உபதேசத்துக்கு வேண்டாவிட்டாலும் மந்திரம் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேண்டும் என்று அர்த்தம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையால் தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் இதைத்தான் சொல்கிறார். ஆகையினாலே மந்திரம் உபதேசிக்கிறவர் குரு என்று ஏற்பட்டிருக்கிறது. உள்பெருமை உள்ள ஒரு மகானை குரு என்பது அவர் வெளியில் ஒரு சிஷ்யனுடன் சம்பந்தப்படும்போதுதான். இந்த சம்பந்தம் முக்கியமாக மந்திரோபதேசத்தாலேயே ஏற்படுகிறது. குரு என்பவர் ஒரு சமயத்தில் மந்திரத்தை உபதேசித்துவிட்டால் போதும். அப்புறம் கூடவே சிஷ்யனை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு அவனுக்கு விஸ்தாரம் பண்ணி அவனை அபியசிக்க பண்ண வேண்டும் என்றில்லை. இப்படி லாங் டேர்ம் ட்ரைனிங் கொடுப்பதென்பது ஆச்சாரியனுக்குத்தான் ஏற்பட்ட பொறுப்பு. மகானான குரு அகஸ்மாத்தாக செய்கிறது போல கூட ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்விடுவார். ஆனாலும் அதனாலேயே சூக்ஷ்மமாக அவருக்கும் சிஷ்யனுக்கும் லிங்க் ஏற்பட்டு மந்திரத்தின் மூலமாக அனுக்கிரக சக்தி, அனுக்கிரகத்தின் மூலமாக மந்திர சக்தி என்றும் சொல்லலாம், சிஷ்யனுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ரொம்பவும் உசந்த குருவாயிருந்தால் அல்லது சிஷ்யன் ரொம்ப பக்குவியாக இருந்தால் இந்த மந்திர ரூபமான வாய் உபதேசம் கூட வேண்டியதில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு தினசில் லிங்க் இருக்க வேண்டுமென்றேனே, அது இங்கே வேறெப்படி ஏற்படும்? குரு இவனை ஒரு பார்வை பார்த்து விட்டாலே போதும், அதுவே உபதேசம்தான். அந்த கடாட்சம் இவனுக்கு உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அல்லது அவர் இவனை தொட்டுவிட்டால் அந்த ஸ்பரிசமே உபதேசமாகிவிடும். இதெல்லாம் கூட வேண்டாம், இந்த குழந்தை நன்னா இருக்கணும் என்று அவர் நினைத்து விட்டாலே போதும், அதுவே உபதேச லிங்க் தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.